செய்யறார். இப்படியே கியாமத் நாள் வரைக்கும் அதை மக்கள் தொடர்ந்து செய்யப்பட்டது என்று சொன்னால், அந்த கியாமத் நாள் வரைக்கும் இந்த மக்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த அந்த காரியத்தினுடைய எல்லா விதமான நன்மையிலிருந்து ஒரு பகுதியை, ஒரு பங்கை அல்லாஹ் அவருக்கு வணங்கிக்கிட்டே இருக்கான். மேலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீமையும் அதே போன்றுதான். எவர் ஒருவர் ஒரு தீமையான ஒரு பாவமான காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரோ, தொடங்கி வைக்கிறாரோ, அது பிறரால் செய்யப்படுகின்ற வரையிலும், அது கியாமத் நாள் வரைக்கும் அது செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, ஒருவரை விட்டு ஒருவர் அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பாவமான தீமையான காரியத்தை இவர் தான் காமிச்சு கொடுத்திருக்கிறார். அப்போ இது யாரால் பிறரால் செய்யப்பட்டது என்று சொன்னால், அதனுடைய பாவம் ஒரு பாவத்திலிருந்து ஒரு பகுதி, எப்படி நன்மையிலிருந்து ஒரு பகுதி அல்லாஹ் அங்க கொடுக்குறானோ, அதே போன்று பாவத்திலிருந்து ஒரு பகுதி இவருக்கு வந்து சேரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகளின் மீது பேரன்பு கொண்டவன் என்பதற்கு இந்த ஒரு விஷயமே போதும். ஒரு நல்ல காரியத்தை நீ செய் அல்லது ஆரம்பிச்சு வை, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த நல்ல காரியத்தை, அந்த நல்ல செயல பின்னாடி வர்றவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா, அதை ஆரம்பித்து வைத்தவருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், அதனுடைய நன்மையை வழங்குறான். அப்போ நாமும் நல்லது செய்வது, பிறரை நல்லது செய்ய வைப்பதையும் ஒரு நல்ல ஒரு செயலாக ஆகுது. அது மட்டுமல்லாமல் நல்லவைகளை நாம் செய்வது நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளுக்கு அதை செயல்படுத்த வைப்பதும் நம் மீது முக்கியமான விஷயமாக இருக்குது. சில குடும்பங்கள்ல எடுத்துக்கலாம், தகப்பனார் இருப்பாரு, அவர் என்ன செய்வாரு, அவரு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே வருவார். அவரு தன்னிடத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களா இருக்கட்டும், அல்லது மஹல்லாவில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அல்லது மக்களுக்கு பொதுமக்களுக்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே வருவார். அந்த தகப்பனாருடைய மறைவுக்கு பின்னாடி பிள்ளைகள் அதை எடுத்து செய்ய மாட்டாங்க, பிள்ளைகள் அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்ப இது போன்று இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளையோ, பிள்ளைகளையோ, சகோதரர்களையோ கூப்பிட்டு, எனக்கு பின்னாடி இதை நீங்க செய்யணும் அவர்களை செய்ய வைப்ப, அந்த தூண்டி விடுவதற்கு, அதை செய்ய வைப்பது இருக்குது, அதுவும் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க நல்ல காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைப்பது, செயல்படுத்துவது எதுவாக இருந்தாலும் அதுல என்ன செய்யக்கூடாது, அதுல சிறிதளவு கூட அதுல பெருமை இருக்காது கூடாது. அப்படி பெருமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நல்ல காரியமும் வீணா போயிடும். அதுல பெருமை இருந்துச்சுன்னா அதன் மூலமாக வரக்கூடிய அந்த மன்னிப்பையும் அல்லாஹ் வழங்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்பதாக சொல்றார். இன்னல்லாஹ்